மிதிவண்டியில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவர் போய் கட்சி வளர்ப்பது என்றால் அதை ஒரு 40 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற போது அந்த பிடி நம்மிடம் இல்லை என்றால் அந்த போன காலம், பாடுபட்ட காலம், 4 பேரை சந்தித்து ஒரு கூட்டம் என்று நடக்கின்ற போது ஒரு 10 பேர் நிற்பார்களாம். அந்த 10 பேருக்கும் அசராமல் பேசுவார் ராமதாஸ். சொன்னார், அவர் தியாகி சொன்னார், அவர் நன்றாக புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள கூடியவர். அதனால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் சுற்றி அரவணைத்து வைத்திருந்தார். நாங்கள் சொல்வது தான் வேத வாக்கு என்று நினைப்பார். இப்போ என்ன பிரச்சனை? பாஜக அதிமுக தான் பிரச்சனையா? வேற என்ன பாஜக பக்கம் அன்புமணி கொண்டு போறாருங்கிற பிரச்சனையா? ஆனால் அதுக்கு இல்லை இப்போ அதுக்கு வேலை இல்லை. சென்ற முறை பிஜேபி பக்கம் அவர் கொண்டு போய் விட்டார். அதன் காரணமாக தோல்வி அடைந்து விட்டோம். அதிமுக பக்கம் இருந்திருந்தால் அதிமுகவும் 7 இடங்களில் வென்றிருக்கும், பாமக 3 இடங்களுக்கு வந்திருக்கும். அது வீணாக போய்விட்டதே. அது நம்முடைய அரசியலில் ஒரு 5 ஆண்டுகளை வீணாக்குவது என்பது ரொம்ப கொடுமையானது தானே என்று அவர் கோபப்பட்டார். அதனாலே இந்த கட்சியினுடைய பொறுப்பை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்.